3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். யார் சொல்கிறது? கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? என்னை சோதிச்சு பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. எப்படி சோதித்து பார்க்க வேண்டுமா? அங்கே சொல்லப்படுகிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள் எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள் என்று சொல்லி பார்க்கும். தேவ சமூகத்தில் தேவன் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்க அழைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு சோதித்து பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. என்ன பண்ணுங்க? என்னை சோதித்து பாருங்கள். நீங்கள் சோதித்து பார்க்கும் போது என்ன செய்கிறாரா? வானத்தின் பலகணிகளை திறக்கிறார். கடந்த நாட்களிலே வானத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். என்று சொன்னால் இந்த பூமிக்குரிய கூடாரத்தை பார்க்கும்போது பூமி என்ற ஒரு பயம் சூழ்ந்திருக்கிறது, ஒரு வேதனை சூழ்ந்திருக்கிறது, பிரச்சனை சூழ்ந்திருக்கிறது. பூமி முழுமையாக, உலகம் முழுமையாய் பார்க்கின்ற போது எல்லா தேசங்களும் பயம் நிறைந்திருக்கிறது. இன்றைக்கு அப்பேற்பட்ட ஒரு காலத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்காக வானத்தை திறக்கின்றவராய் இருக்கிறார். காரணம் என்ன? வானத்தில் நன்மைகள் இருக்கிறது. எடுத்து நாம் வாசிப்போம். உபாகம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பணியினாலும், வானத்தின் செல்வத்தினாலும், வானத்திற்கு செல்வம் இருக்கிறது, பூமியில் செல்வம் இருந்தது, ஆனால் அது அழிந்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்கிறது? பூமியின் செல்வங்கள் மனுஷனால் அழிக்கப்படுகிறது. பூமியினுடைய எல்லா மேன்மைகளும் மனுஷனால் அழித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே இங்கே சொல்லப்படுகிறது, வானத்தில் இருக்கிறது செல்வங்கள் இருக்கிறது. Descendants of Joseph, Lord will bless you with precious water from deep wells. இங்கே பார்க்கிறோம். அங்கே பார்க்கும்போது ஆசீர்வாதங்கள் வானத்தில் இருந்தாங்க. ஆசீர்வாதங்கள் அங்கே இருக்கிறதுங்க. இங்கே பூமியில் ஆசீர்வாதம் இருந்தது. இன்னைக்கு அஞ்சி கொண்டிருக்கிறான் ஜனங்கள், பயந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். இன்றைக்கு பயம், வெளியில் செல்வதற்கு பயம், மறுபடியும் பிரச்சனை வருவதாக சொல்லப்படுகிறது. அதனால் தன் ஜனங்களுக்கு எதை திறக்கிறார்? தேவன் வானத்தை திறக்கிறார். நம் தேவனுடைய சமூகம் எங்கே இருக்கிறது? வானத்தின் தேவனாய் இருக்கிறார். இயேசு வானவர். தேவன் வானத்தின் தேவனாய் இருக்கிறபடினாலே பூமியிலே தேவஜனங்களை பாதுகாக்க பூமி இன்றைக்கு பாழ்கடிக்கப்படுகிறது. பூமி இன்றைக்கு வேதனைக்குள் செல்கிறது. பூமி இன்றைக்கு பயத்துக்குள் செல்கிறது. எங்கு பார்த்தா இதை மேற்கொள்ள ராணுவத்தினால் மேற்கொள்ள முடியவில்லை. இந்த பயத்தை பெரிய பெரிய வல்லச நாடுகளில் பார்க்கும் போது, அங்கே பார்க்கின்ற போது எல்லா டிஃபென்ஸும் பயங்கரமாக இருக்கிறது, அணு ஆயுதங்களும் இருக்கிறது. ஆனால் இதை அழிக்க முடியவில்லை. இதை அழிக்க முடியவில்லை. யாராலும் இதை ஒழிக்க முடியவில்லை. தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது, தாக்கிக் கொண்டே இருக்கிறது. மனுஷன் இன்றைக்கு பயந்து கொண்டே இருக்கிறபடினாலே தன் ஜனங்களுக்காக எதை திறக்க விரும்புகிறார்? தேவன் வானத்தை திறக்க விரும்புகிறார். வானத்தை தேவன் திறக்க விரும்புகிறார். வானத்திலிருந்து ஆசீர்வாதம் இருக்கிறது. அங்கே சொல் தமிழ் பார்க்கும்போது வானத்திலிருந்து படிக்கிறது தமிழ். வானத்தின் செல்வத்தினாலும் பணியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும், சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனியினாலும், சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான எல்லாம் பக்குவப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்க தெய்வம் விரும்புகிறாங்க. அதுக்கு சூரியன் கூட அநேக பாதிப்பை கொண்டு வர செய்கிறார். என்ன செய்யறதுக்காக அதை பக்குவப்படுத்துகிறார். எதை பக்குவப்படுத்துகிறார்? பனி கூட தேசங்களுக்கு பாதிப்பு தான். அதை என்ன செய்கிறார்? தேவன் பக்குவப்படுத்துகிறார். வெளிச்சாலை பார்க்கிறோம். சந்திரனும் ஜனங்களுக்கு பாதிப்பு இருக்கிறது. அதை பக்கம் எதற்காக? தன் ஜனங்களுக்காக, தன் ஜனத்துக்காக செங்கடலை இரண்டாய் பிளந்தாங்க. தன் ஜனத்துக்காக யோர்தானை குவியலாய் மாற்றினார். தன் ஜனத்துக்காக எரிகோவை மேற்கொண்டார். தன் ஜனங்களுக்காக, அவரை தேடி வந்த ஜனங்களுக்காக 5 அப்பத்தை 2 மீனையும் கோஷிக்கும்படி ஆசீர்வதித்தபடினால் தன் ஜனங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தாரே. மற்றதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதனால் இன்றைக்கு பூமியினுடைய காரியங்களை பார்க்கும்போது
வானத்தை திறக்க போகிறார். வானத்தை தேவன் திறக்க போகிறார். யாருக்கை திறக்க போகிறார்? உங்களுக்காக, எனக்காக. தனிப்பட்ட முறையில் உறவு கொள்ள விடும் தேவனை நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையில ஒரு கூட்டமாய் அல்ல, கூட்டம் கூடி ஆராதிக்க முடியாத நிலைமைக்கு சபைகள் தள்ளப்பட்டு விட்டது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் ஆராதிக்க முடியாதபடி சூழ்நிலை கிடைக்கும் அல்லவா? அதனால் இன்றைக்கு தனிப்பட்ட முறையிலே கர்த்தர் நம்மோடு கூட உறவாட அழைத்திருக்கிறார். அதனால்தான் ஜோசப் சொல்கிறார், நானும் என் வீட்டாருக்கு என்றால் கர்த்தரை எவ்வளவு தெரிந்திருந்தார்கள். ஆனால் ஜோசப் சொல்கிறார், இல்லை இல்லை, நானும் என் வீட்டாருக்கு என்றால் தனிப்பட்ட ஒரு உறவு எனக்கும் தேவனுக்கும் உண்டு. காரணம் என்ன? நீ குழுவை ஆராதிக்க முடியல. வெளியிலே பார்க்கும் போது எவ்வளவு அந்த நாட்களை பார்க்கும் போது எவ்வளவு பெரிய பெரிய கூட்டங்கள் நடந்தது. இன்றைக்கு ஒரு கூட்டமும் நடத்த முடியல. சமாதான பெருவிழா, பேரின்ப பெருவிழா, இப்படி பல்லாயிரக்கணக்கான கூடி ஆராதிக்கின்ற அந்த ஆராதனை எல்லாம் உலகம் முழுமையாக தடை செய்யப்பட்டு விட்டது. அதனால் தன் தேவன் செய்கிறார், தன் ஜனத்துக்காக பூமி வேதனைக்குரியதாக இருக்கிறபடினாலே அவர் வானத்தை நமக்கை திறக்க போகிறார். வானத்தை தேவன் திறக்க போகிறார். அவர் வானத்துக்குரியவர், நாம் யாராய் இருக்கிறபடி தியானித்தும் வானத்துக்குரியவராய் இருக்கிறபடினாலே நமக்காக தேவன் செய்ய போகிறார். அதனால் பூமிக்குரிய இந்த வேதனைகளை கண்டு நாம் பயப்பட வேண்டாம். நமக்கு எங்கிருந்து வந்து உதவி வருகிறது? வானத்திலிருந்து வருகிறபடினால். அதை தொடர்ந்து வாசிங்க. யோபின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 24 வாசிங்க. 28ஆம் அதிகாரம் 24. அவர் பூமியின் கடையாந்தரங்களை பார்த்து வானங்களின் கீழ் இருக்கிறதையெல்லாம் காண்கிறார். வானங்களின் கீழ் இருக்கிறதெல்லாம் காண்கிறார். அதுக்கு நம்ம கீழே இருக்கிறோம். நம்ம ஆராய்ச்சி வானம் கீழே இருக்கிற எல்லாவற்றையும் காண்கின்ற தேவனை ஆராதிக்கிறோம். சிம்பிள் கிடையாது. நம்ம ஆராதிக்கிற தேவன் ரொம்ப சிம்பிளா நம்ம மைண்ட்ல யோசனை பண்ணாங்க. நமக்கு ஏற்றபடி இல்லை இல்லை இல்லை. ஒரு பிரதமர் வருவான்னு சொன்னா அதற்கு ஏற்றபடி காரியங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஒரு பெரிய மனிதர் வருவான்னு சொன்னா அதற்குரிய காரியங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். இவர் யார்? இவர் சாதாரணமானவர்கள். பாடுகிறோம் சர்வ வல்லவர், நல்லா பாடுறாங்க. ஆண்டவரே, யோசிக்கிற அளவுக்கு பாடுறோம். பாட்டோட விட்டுற நம்ம வாழ்க்கையை பாடுறோம், நல்லா பாடுறோம். அப்படியே நாங்க பால் நழுவி பழ நழுவி நம்ம பண்ணுவோம். பால் நழுவி மாதிரி நம்ம பாடுறோம். என்ன பண்ணுங்க? பாடுறோம். அதெல்லாம் பார்க்க பாடுறோம். ஆனா அவர் யாருங்கிற மகிமை தெரியாமல் அவர் இருக்கிறோம். அவர் அன்பு புரியவில்லையே, அவர் கிருபை நமக்கு தெரியவில்லையே, அவர் பாதுகாப்பு நமக்கு தெரியாதபடி அல்லவா நாம் இன்றைக்கு ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். யார்? என்னை நானே ஏமாற்றிக் கொள்கிறேன். நான் பாடுவது துதிப்பது எல்லாம் மனுஷனுடைய கவர்ச்சிக்காக, மனுஷன் கவரும்படியாய் அல்ல அல்ல, அவர் கவரும்படியாய். நீ என் பார்வைக்கு, அவர் பார்வைக்கு. மனுஷன் பார்க்கிற விதமாய் அவர் பார்க்கிறவர் அல்ல. சாமுவேல் கடந்து வருகிறான். ஈசாயின் குடும்பத்துக்கு சவுலை தேவன் தள்ளிவிட்டு தாவீதை ராஜாவாக்கும்படியே தேவன் விரும்புகிறார். வந்து பார்க்கிறான். அங்க இருக்கிற ஒவ்வொரு ஈசாயின் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் அங்கே அபிஷேகப்படியே கடந்து போகிறார். அப்போ தேவன் சொல்றார், மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பார்க்கிறேன். இங்க இருக்கிற நம்மை நீங்கள் என்னை பார்க்க ஒருவேளை பிரசங்கம் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, நம்மளுக்கு ஓரளவுக்கு தானே. ஆனா தேவ பார்வையிலே மனுஷன் பார்க்கிற விதமாய் அல்ல. அவர் பார்வை வேறு. உயரத்தையோ அவருடைய அழகையோ அந்தஸ்தை தேவன் பார்க்காமல் சொல்கிறார், மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பார்க்கிறேன். அங்கே சாமுவேலிடத்திலே சாமுவேல் ஈசாயை கேட்கிறார், இவ்வளவு பேர் அவருடைய மகன், தகப்பனுக்கே அந்த மகனை குறித்து ஒரு மேன்மை இல்லை. அவன் எதற்குத்தான் உபயோகப்படுத்துவான்? ஆடு மேய்ப்பதற்குத்தான். அவ்வளவுதான், லைஃப் அவ்வளவுதான். வாழ்க்கை இப்படிதாங்க போகணும். நம்மளுக்கு தலையெழுத்து. இந்த மனுஷனை கட்டி நான் பண்ற காலத்தை இதுதாங்க தலையெழுத்து. இதான் தலையெழுத்து. தேவ வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே தேவ காரியத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அதனால் இன்றைக்கு தேவன் இன்றைக்கு வாழ்கிற இந்த காலகட்டத்திலே வானத்தை திறக்க தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். யாருக்காக? தன் ஜனத்துக்காக, எனக்காக, உங்களுக்காக. பூமி அல்ல, வானமே திறக்கப்பட போகிறது. வானத்துடைய அங்கே பார்க்கிற வண்ணமாய் நன்மைகளை, வானத்தின் செல்வத்தை யார் கொடுக்க முடியாது? யோசேப்பை கொண்டு சொல்லுகிறார், வானத்தின் செல்வத்தை அவன் கொடுப்பேன். அன்றைக்கு யோசேப்புக்கு
இன்றைக்கு யாருக்கு? உங்களுக்கும் எனக்கும். தேவனுக்கு ஒரு கதையா? இல்லை இல்லை, அன்று நடந்த கதை அல்ல. இன்றைக்கும் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். இன்றைக்கும் கிரியை செய்கிறார், இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். அன்றைக்கு மாத்திரம் அல்ல, இன்றைக்கும் இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தமுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர், இருந்தவர் இருக்கிறவர் வருகிற தேவனாய் இருக்கிறபடியினாலே இன்றைக்கும் அந்த யோசேப்பை எப்படி ஆசீர்வதித்தாரோ அதுபோல் நம்மையும் உங்களையும் என்னையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கவே நம்மை அழைத்திருக்கிறார். பூமியில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, நோவாவின் காதில் பார்க்கும்போது உலகம் முழுமையாக நோவாவை தவிர அத்தனை பேரும் அழிக்கப்பட்டார். நோவா தேவ கண்களிலே கிருபை பெற்றார். அதுபோல் நாம் யாவரும் தேவ கண்களிலே கிருபை பெற்ற மக்கள். இதை விட வேற என்ன பாக்கியம் நமக்கு? அதனால் இன்றைக்கு இப்பேற்பட்ட காலங்களிலே உங்களுக்காக நன்மையை வழங்க எதை திறக்க போகிறார்? வானத்தை தேவன் திறக்க போகிறார். இடம் கொள்ளாமல் போக மட்டும் நம்மை முடியுமா? முடியாது. முடியும். பூமியிலே எல்லாம் வந்து பார்க்கும்போது குறைந்து கொண்டே இருக்கிறது, நன்மைகள் குறைந்து கொண்டே இருக்கிறது. நம் தேசத்தை பார்க்கும்போது, நம்முடைய மாநிலத்தில் பார்க்கும்போது அதிக கடனுடைய பாரத்தில் இருக்கிறது தேசமும் மாநிலமும். தேவன் வானத்தை திறக்க ஆரம்பித்து விட்டார். தன் ஜனங்களை மகிமைப்படுத்த தேவன் ஆரம்பித்து விட்டார். தன் ஜனங்களை அனைவருக்கு எடுத்துக்காட்டால் ஆசீர்வதிக்க ஆரம்பித்திருக்கிறபடினாலே வானத்தை தேவன் திறக்க விரும்புகிறார். எடுத்து நாம் வாசிப்போம். சங்கீதம் 136:5 வாசிப்போம். 136. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவர் இவர் யார்? வானத்தை திறக்கிறார். பட் இவர் தேவைப்படுதற்கு வானங்களை உண்டாக்கினவர். என்னதுக்கு? நம்ம பார்ப்பது வானத்தை தான் திறக்கிறது. வானத்தின் பலகணி என்னதுக்கு? வானத்துடைய பலகணி என்னதுக்கு? ஜன்னல் தான் இருக்கிறது, விண்டோஸ் அதுக்கு. ஆனா இங்க இருக்கிற வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவர். அவர் கொடுப்பது சிம்பிள் தான், அது இடம் கொள்ளாமல். பட் அவர் கிரியேட் சிம்பிள் கிடையாது. அவர் வானங்களை ஞானமா உண்டாக்கினவர். அவர் திறப்பது என்ன? வானத்துடைய பலகணியை திறக்கிறார். திறக்கிறாங்க, ஜன்னல் திறக்கிறாங்க. இதை திறக்கிறார். வானத்திலே சின்ன ஜன்னல் தான் இடம் கொள்ளாமல் கோபம் மட்டும் ஆசீர்வதிப்பா. அவர் எங்கே இருக்கிறார்? வானாதி வானம் கொள்ளாத தேவனாய் இருக்கிறபடினாலே நம்முடைய மைண்ட்ல ரொம்ப சிம்பிளாவே அவர் என்ன பண்றது யோசிச்சுட்டு ஆராய்ச்சிட்டு இது போதாது. இந்த ஆராதனை சொல்லுங்க, மத்ததெல்லாம் அன்லிமிட்டடா நான் பண்ணல. பேசினா பேசிக்கிட்டே அந்த டைம் போறதே தெரியல. அந்த உறவு கிட்ட போயிட்டு நான் அப்படியே அந்த போன்ல பேசுகிற பார்த்தீங்களா, நேரம் போறதே தெரியல. பைபிள் வாசிக்கும் போது தான் டைம் பாம். என்ன பண்றேங்க? ஒரு அதிகாரம் படிச்ச முடிச்சிட்டேன் பண்ணதுக்கு அதெல்லாம் ஒரு மேல் முடிச்சதுங்க, ஒரு அதிகாரம் முடிச்சிட்டேன். இல்லை, எப்பேற்பட்ட தேவன் அவரோடு எவ்வளவு நேரம் செலவிட வேண்டும் நம் வாழ்க்கையில். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே செலவிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தேவனோடு உறவாட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏன்னா பாதுகாப்பற்ற பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. காற்று போல் வருகிறது. இதற்கெல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு ஒரு நிரந்தரமானது கிடையாது. எதுவும் நிரந்தரமான ஒரு பாதுகாப்பு எல்லாம் தடுப்புதான். அதுங்க செய்வதற்கு தடுப்பதற்கு அதையும் மேற்கொண்டு வந்து விடுமா. அதுங்க வருகிற அலைகள் இருக்குமா, சுனாமியை விட மேற்கொள்கிற அலை எவ்வளவு பாருங்க. மனுஷன் பண்ண முடியல, கண்டுபிடிக்கலாம் பண்ணுங்க. அணுவெல்லாம் போட்டு தாக்க முடியாத அளவுக்கு பயங்கர பூமியை சூழ்ந்து விட்டது. அதனால் தன் ஜனத்துக்காக வானத்தை திறக்கிற தேவன் யார் இருக்கிறார்? வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவர். எப்படி உண்டாக்கினாரு? இதெல்லாம் படிச்சு பார்க்கிறோமா, இதெல்லாம் யோசிக்கிறோமா? அப்பதான் அவரை குறித்து ஒரு டெக்கரேஷன் நமக்குள்ள வரும் மனசுல. சராசரியா யோசிக்கிறோமா? உலக மனுஷன் போய் பாருங்க. சொல்றாங்க கிறிஸ்துவ தான் அந்த ஏத்துக்கார அவங்க ஞாபகம் சொல்றாங்க, வாங்கினா கூடு ஊத்துறாங்க. கூடு ஊத்துறது ஒரு பெருசா இருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா யோசிப்பாங்க, எவ்வளவு பெரிதா எண்ணுகிறார்கள் அந்த தெய்வங்களை குறித்து. அவருக்கு தெரியவில்லை. அவருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு. நம்முடைய மனக்கண்களை திறந்த போதிலும் கூட நாம் வங்கி எறிகிற தெரிய போல இருக்கு. நான் அணைஞ்சிருவேன். எப்படி இருந்தால் மங்கி மங்கினா எனக்கு தெரியும், அணைந்து போய்விடும். இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் ரட்சிப்பு உங்களை தான் தேவன் கேட்பார். காரணம் என்ன? வானத்தை திறந்து ஆசீர்வதிக்க முடியாது தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். அதனால் இன்றைக்கு அவர் வானத்தை திறப்பது மாத்திரமல்ல, வானத்தின் பலகணி திறப்பது மாத்திரமல்ல, வானத்தின் செல்வத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, வானத்தின் பொக்கிஷாலையாகிய திறப்பது மாத்திரமல்ல. அவர் யார்? வானங்களையும்
உண்டாக்கின பெரிய தேவன். நம்முடைய உறவு வந்து சிம்பிளா யோசிக்க தூரத்துல ரொம்ப தூரமாக கூட நெருங்கி இருக்கிற தேவனா இருக்கிறபடினாலே படிக்க மறுபடியும் 136:5 வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அதுங்க அவர் கிருபை என்றைக்கும் உள்ளது. அப்பதான் நான் நேர்ச்சி ஒரு மாதிரி இருக்கு. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்மை சந்தித்த நாள் முதல் இதுவரைக்கும் அவர் கிருபை இருப்பதனால தான் இங்க வந்திருக்கிறோம். இல்லாட்டி வர முடியாது. எவ்வளோ 7 மாதங்கள் திரும்பி பார்க்கும் போது எவ்வளவு பேர் மறித்து போனார்களே. மரணத்தினுடைய கவுண்டிங் சொல்லல அரசாங்கம். எவ்வளவு பேர் மறித்து போனார்கள். அந்த காற்றுடைய அந்த நோயானது தாக்கமானது நம்மை தாக்கி இருந்தால், நம்மை மேற்கொண்டிருந்தால் மேற்கொண்டு வந்து சுகத்தோடு இருக்கிறோம். தேவக்கு இது ஒரு சகோதரர் பார்த்தா 2 மாதமாக கொரோனால பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. ஏறக்குறைய 40 லட்சம் செலவாயிடுச்சு. பட் என்ன பண்ண ஆக்க முடியல. வேதனையான ஒரு காலம். அவன் கிருபையாக காத்தாரல்லவா உணர்ந்து வந்திருக்கிறோமா? எதற்காக எதற்கு இங்க வந்திருக்கிறோம்? ஆலயத்தில் எதற்காக வந்திருக்கிறோம்? நாம் உணர்ந்து வந்தோமா? 7 மாதம் கண்ணிமை போல என்னை காத்தீரே, கண்மணி போல என்னை காத்தீரே என்ற உணர்வோடு வந்தோமா? இல்ல சர்ச்சைக்கு போயிட்டு வந்துடலாம், இல்லாட்டி ஒரு மாதிரி மாசம் இல்ல இல்ல, நான் உணர்ந்து வந்திருக்கிறேன். நான் உணர்ந்து வந்திருக்கிறேன். அதனால் இங்கே நம் தேவன் யாரா இருக்கிறார்? வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதனால் அந்த வானத்தின் பலகணியை தேவன் திறப்பதற்குரிய வழி என்ன? எதை செய்தால் அந்த வானத்தின் பலகணி திறக்கப்படும்? பூமிக்குரிய காரியமெல்லாம் மூடப்படுகிறது. பயப்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கிறபடினாலே தேவன் வானத்தினுடைய பலகணி திறக்கிறார். அதுவே இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் இருக்கும் என்று சொல்கிறார் அல்லவா? அந்த கதவு, அந்த வானத்தினுடைய பலகணி கதவு, அந்த ஜன்னல் திறக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தியானிக்கும்படியாக அதிலே 3ஆம் அதிகாரம் மல்கியா 3:1 வாசிங்க. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் நம்முடைய நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனானவர் என்று சொல்லி பாருங்க. நீங்கள் விரும்புகின்ற உடன்படிக்கையின் தூதன் எங்கே இருக்கிறார்? ஆலயத்தில் இருக்கிறார். இங்க வந்திருக்கும் போது யாருக்கு இருக்கிறார்? கவனக்காரிய தேவன் இங்கே இருக்கிறாருங்க. உடன்படிக்கை செய்தவர். திருமண உடன்படிக்கை கூட உடைந்து போகலாமே. எவ்வளவு டைவர்ஸ்ல பாக்குறது? இல்ல இல்ல, எவர்லாஸ்டிங் நித்திய உடன்படிக்கை செய்தவரை தான் அடிப்படைக்கு வந்திருக்கிறோம். யார பார்க்க வந்திருக்கீங்க? தேவன் மாத்திரம் அல்ல, உடன்படிக்கையின் தேவன். ஆபிரகாம் அனைத்து உடன்படிக்கை செய்தார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தாரா இல்லையா? கற்பம் செத்து போன போது ஆசீர்வதித்தாரே, வாய்ப்பே இல்லையே, ஆசீர்வதித்தாரே. உடன்படிக்கையின் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆலயத்துக்கு சும்மா சர்ச்சைக்கு போயிட்டு வரலங்க. உடன்படிக்கையின் தேவனை ஆராதிக்கும். நம்முடைய உடன்படிக்கை எல்லாம் மாறிடுச்சு. நம்முடைய உடன்படிக்கை அன்னைக்கு காற்றோட தமிழர் மாறி இருக்கணும். அவருடைய கவனம் உடன்படிக்கை மாறவே மாறாது. 34 ஆண்டுகளாக தேவனுக்கு கடந்து வந்திருக்கிறேன். இதுவரைக்கும் நான் எவ்வளவு மாறி இருக்கிறேன், நான் எவ்வளவு வேதனைப்படுத்திருக்கிறேன், நான் எவ்வளவு துக்கப்படுத்திருக்கிறேன், நான் எவ்வளவு துயரப்படுத்திருக்கிறேன். என் அவிசுவாசம் அது வேதனைப்படுத்தினது, என் பின்மாற்றம் அவரை நோவடித்தது. பட் அவருடைய கவனம் மாறவே இல்லை. உடன்படிக்கை செய்தவர் தான். தாவீது காணையிட்டே சொல்ல மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். வானம் பூமி கூட ஒழியும், என் வார்த்தையின் எழுத்தாகிலும் நீங்கள் தேடி வந்து ஆலயத்தில் வந்து ஆராதிக்க வந்தவர் யார்? அவர் உடன்படிக்கையின் தேவன். சொன்னது அப்படி யோசித்து இருக்கிறார். இந்த காரியத்தை என்னமாய் முடியும் என்று அறிய மட்டும் பொறுத்து இந்த காரியத்தை முடிக்காம என்ன பண்ண மாட்டாங்க? இளைப்பாற மாட்டான். நோரஸ் உங்களை உயர்த்துற வரைக்கும் நோரஸ் அவருக்கு தூக்கம் கிடையாது, உலகம் கிடையாது, சோர்வு கிடையாது, நோவி உடன்படிக்கை பண்ணிட்டார். இதுவரைக்குங்க நித்திய வரைக்கும் உடன்படிக்கை. உலகத்தினுடைய கமெண்ட்ல நான் யோசிச்சு பாருங்க. மரித்தா முடிஞ்சு போச்சு. அவன் ஆவி பிரியம். அப்போது அவன் யோசனை அழியுது. அவ்வளவுதான் உடன்படிக்கை. என் தாய் என்னை மகனா யோசித்தார்கள். உடன்படிக்கை க்ளோஸ், முடிஞ்சு போச்சு. கமெண்ட் முடிஞ்சிச்சு, மன முடிஞ்சு போச்சு.
தேவன் உடன்படிக்கை இங்கு மாத்திரமல்ல, நித்தியத்துக்குள் கொண்டு போக முடியாத உடன்படிக்கையின் தேவனை ஆராதிக்கிறோம். நம்ம என்னவோ வந்துட்டு போறோம், மனுஷங்கிட்ட பழகுது போல பழகுறோம், ஏமாற்றம் அடைகிறோம். ஏமாந்துட்டு இருக்கோம். யாருங்க? உங்களை யாரும் ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. என்னை நானே ஏமாற்றிக் கொள்கிறேன். நீங்களும் நானும் வழிபடுகிறவர், ஆராதிக்கிறவர், துதிக்கிறவர் உடன்படிக்கையின் தேவன். அப்படித்தான் ஆபிரகாமை தேவன் அழைத்தார், உடன்படிக்கையோடு தான் அழைத்தார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு ஓடு சொன்னார். அவன் கீழ்ப்படிந்து உடன்படிக்கைக்கு ஏற்றபடி சென்றான். அவனை தேவன் ஆசீர்வதித்தார். அதனால் வானத்தின் பல கனிகளை திறப்பதற்கு வேண்டிய வழி என்ன? உடன்படிக்கையின் தேவ சமூகத்துக்கு வருகிறோம். படிக்க தொடர்ந்தது. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் நம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். அதுங்க நம்ம லேட்டா பண்றது, அடி மேல அடி வச்சு என்ன பண்றீங்க? சீடு 7 மடங்கு எரிகின்ற அக்கு தீவிரமாய் வந்தாதே. கொஞ்சம் விட்டிருந்தால் ஆபிரகாமே, ஆபிரகாமே உன் பிள்ளைகளை மேல் தீவிரம். அவன் யோசிக்கிற தேவ காரியத்துக்காய் என்ன வேதனை, என்ன வேதனை, என்ன துக்கம் தேவனுக்கு. ஆலயத்தில் தேவன் எப்படி வருகிறார்? உடன்படிக்கையின் தேவன் தீவிரமாய் வருகிறார். 7 மணி என்று சொன்னால் சொல்லுங்க, மனசாட்சி குத்தப்படுகிறதா? ஆலயம் சாதாரணமானதல்ல, உடன்படிக்கை சாதாரணமானதல்ல. தீவிரமா என் மகள் வருவாரே என்னை துதிக்க, அதை விட வேகமாய் தேவன் வருவார். இதான் ஆலயம், இதுதான் ஆலயம். ஏதோ வரும் போறோம், வேதனை வேதனை. என் உள்ளத்தில் நான் யோசிப்பது வேதனைப்படுகிறேன். என்னை விட தேவன் வேதனைப்படுவார். உடன்படிக்கை பண்ணப்பட்ட மக்கள், வெளி மக்கள் அல்ல, தெரியாத உடன்படிக்கை செய்தவர்கள் இந்த தேவ சமூகத்தில் திருமணம் ஆகும் போது எப்படி உடன்படிக்கை செய்கிறோம்? வாழ்விலும் தாழ்விலும் சந்தோஷத்திலும் துக்கத்திலும். அதுதான் அதை விட உடன்படிக்கை இது. அது கூட மாறி போய்விடலாம், அது கூட மாறி போய்விடலாம். இது மாறாது. இந்த பிரமாணம் மாறவே மாறாது. தலைமுறை தலைமுறையா 1000 தலைமுறை ஆசீர்வதிக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். நாம் தீவிரமாய் வருவார். நாம் எப்படி வருகிறோம்? உடன்படிக்கை செய்த நாம் எப்படி வருகிறோம்? நான் யாரையும் குறை சொல்ல, எனக்கும் எவ்வளவோ குறைகள் இருக்கிறது. தேவ சமூகத்தில் நான் ஜெபித்துக் கொண்டு வருகிறேன். குறை அல்ல, கர்த்தர் நாட்களிலே பூமி மூடப்படுகிறது, நமக்காய் வானம் திறக்கப்பட போகிறது. வானத்தின் உறவு அதிகரிக்கப்பட போகிறது. வானத்தின் தேவனுடைய நன்மைகளை கொடுக்கும்படி தேவன் விரும்புகிறபடியினாலே அதற்கு வேண்டிய வழிமுறை என்ன? ஆலயம். ஆலயத்தில் யார் இருக்கிறார்? உடன்படிக்கை தேவன் இருக்கிறார். அவர் எப்படி வருகிறார்? தீவிரமா வராதீங்க. நேரமா அந்த நேரம் வந்து விடுவார். நாம் எந்த காரியம் சொன்னாலும் அது அவருக்கு பொருட்டல்ல. ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாமல் நம்முடைய விருப்பங்க. அந்த கனியை புசிக்கிறனாலே சாகவே சாப்பிட்டா அவங்க செத்தாங்க. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தீவிரமாய் செயல்பட வேண்டும். வாசிக்க தொடர்ந்து. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றாருப்பா. ஆவியாக தீவிரமா இங்கே வருகிறார். ஆலயத்துக்குள் வந்து விட்டார். யாரை பார்க்க வந்து விட்டார்? யாரை பார்க்க வந்தாங்க? என்னை பார்க்க வந்தாங்க. 1000 கூட்டம் இருக்கலாம். அது யாரை பார்க்க வந்தார்? எரிகோவிலே திரளான கூட்டம் இருந்தார்கள். யாரை தான் இயேசு பார்த்தார்? சபையை தான் பார்த்தார். காரணம் என்ன? அவன் தீவிரமாய் இருக்கிறான். அவரை பார்ப்பதற்கு தீவிரமாக இருக்கிறான். அவன் குள்ளனாய் இருக்கிறான். சொல்லை அவனை இயேசுவை பார்க்க முடியாது. நீங்க சூழ்நிலை சொல்லுங்க, சோக கதையை கேளுங்க. என்ன கதை? என்ன கதை சொல்கிறோம்? அவருக்கு நான் சொல் பிறப்பதற்கு முன்பாகவே அறிந்தவர் அல்லவா? அவருக்கு நான் கதை சொல்கிறேன். யோசித்து பாருங்க. யாருக்கு? அவருக்கு தெரியும். அவருக்கு எல்லாம் தெரியும். ஆழத்தில் போனாலும் அங்கு இருக்கிறது. மீன் வயிற்றிருக்கிற யோனாவுடைய சத்தத்தை கேட்கிறவர் அவர். எங்கு செல்ல முடியும்? வானத்தில் ஏறினாலும் காரணம் என்ன? வானங்களை உண்டாக்கினவர் அவர். வானாதி வானம் கொள்ளாதவர் அவர்.
மறு உத்தரவு, இமிடியேட்டான பதிலுங்க. மறு உத்தரவு. நீங்கள் ஒரு தொலைபேசியில் ஒருவரை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொல்ல பண்ணுங்க, not teachable. இல்லை, கூப்பிட்ட உடனே குரல் கொடுக்கிறவர் தேவன். கூப்பிட்ட உடனே, அதுதான் தேவன். தேவனை அறியாமல் அல்லவா இருக்கிறோம், அதனால் அவர் சீக்கிரமாய் வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலைநிற்பவன் யார்? அவர் புறப்படுகிறவனுடைய அக்னியை போலவும் மன்னாருடைய சாவுகாரத்தை போலவும் இருப்பார். சவுகாரத்தை போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டு இங்கே பார்க்கிற ஆலயத்துல புடமிடுகிறது. ஆலயத்துல டெஸ்ட் நடக்குது. அதுக்கு ஆலயத்துல டெஸ்ட் நடக்குது தெரியுங்களா? வெளியில டெஸ்ட் நடக்காது, ஆலயத்துல டெஸ்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்க? எங்க டெஸ்ட் நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அகத்தின் அழகு எங்க திரும்ப டெஸ்டிங் ஆலயத்துல நடக்குது. வீட்டுல என்ன பண்ணாங்க? எப்படி இருக்கலாம்? ஆலயத்தின் வழிபாடுகளிலே கர்த்தர் மிகுந்த கவனமாக இருக்கிறாங்க. உண்மையா தேவன் ஆலயம் வெளியில நம்மளால 6 நாட்கள் வேலை அது பகுதியிலேயே நம்ம பிஸியா இருக்கிறதுங்க. நேரமே பார்த்துட்டு இன்னும் பிஸியா இருக்கு. நம்ம பண்ணுங்க காலம் படி ஆயிடுச்சு, பிஸியா இருக்கு. அதுங்க வேலை வேலை அது நம்ம பண்ணுங்க போயிட்டு இருக்கு. அதுவும் இந்த லாக்டவுன்ல பாருங்க, வீட்டுல இருந்தா அதிகமான வேலை என்னதுக்கு ஆபீஸ் பண்ண பண்ணுங்க அந்த வேலை ஒரு சொல்றாங்க. இல்ல 4 hour எக்ஸ்ட்ரா நடக்குது, 2 hour எக்ஸ்ட்ரா பண்றாங்க. என்ன பண்றாங்க? இல்ல எங்கதான் நம்மளுக்கு டெஸ்டிங், இங்கதான் நம்ம சுத்தமாக்குறோம். ராமி சொல்லுங்க பாருங்க, எங்க சுத்திகரிக்கப்படுகிறது? ஆலயத்துல கொண்டு வந்தா சுத்தமாக்க முடியும். வெளியே தான் பண்ண முடியும் சுத்தமாக்க, இன்னும் மண்ணோட மண்ணாதான் போகும். நம்ம வெளியே ஒன்றே கிடையாது. அதற்காக தான் தேவன் ஆலயத்தை ஒழுங்குபடுத்தினார். 6 நாட்களை நமக்காக, 7ஆம் நாளை யாருக்காக? ஓய்வு நாளை, ஓய்வு நாளை அவருக்காக. அந்த நாளை நான் கையை வச்சேன்னா உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பாரா? அன்றைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கவே கண்ணாடி தான் பற்றி முடைந்து எப்பேற்பட்ட தெய்வம் எப்படி விளக்கமாய் பேசுகிறார். விலகி கொள்ள முடியல தெய்வத்தை, மனுஷனை விலகி கொள்ள முடியாது. 25 ஆண்டுகள் திருமணமானாலும் கூட இந்த ஆளை புரிஞ்சிக்கவே முடியல. இவரை புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க முடியுங்க. அறிவிக்கட்டாத அன்பை விலகிக் கொள்ள முடியும். விலகிக் கொள்ள முடியுங்க. வேற யாரையும் விலகிக் கொள்ள முடியாது. நாளொரு மேனி மனம் ஒரு குரங்கு மாதிரி தாவி தாவி இன்னைக்கு ஒரு சிரிப்பாங்க, நாளைக்கு முறைப்பாங்க மனுஷன். ஒரு அப்படி அல்ல. அதனால் என்ன செய்ய ஆயத்திலே புடமிடுகிறார். என்ன செய்கிறார்? படிக்கிறது. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். உட்கார்ந்து ரொம்ப பேஷன்ட்லியா தான் இருப்பாரு. பொறுமையாக தான் பதில் கிடைக்கிறது. உட்கார்ந்து டெஸ்ட் பண்ணணும். எப்படிதான் இருக்கு, என்ன பண்றது, எப்படி இருக்கிற, எப்படி வழிபடுகிறேன், இந்த சூழ்நிலையில் வந்து வழிபடுகிறானா என்று அவர் புடமிடுகிறார். எங்கே புடமிடுகிறார்? ஆலயத்தில் நடக்கும். இங்கதான் உருவாக்குறது. மனவாட்டி எங்கே உருவாக்குகிறார்? அவருடைய அரண்மனையாகிய ஆகாயமிய குடாத்தில் இருப்பதை பார்க்கணும் உடைய வாசற்படியில் காத்திருப்பதே எனக்கு நலம் என்று தான் சொல்றது போல, அரண்மனை எனக்கு வேண்டாம்யா, ஆலயத்துல வர அங்கதான் உருவாக்கி. எங்கதான் உருவாக்கிங்க? அரண்மனையில வந்து எனக்கு உருவாக்க முடியாது. காரணம் என்ன? என் பிள்ளைகிட்ட தொந்தரவு நடங்க, அங்க பேச முடியாது, பழக முடியாது. ஒரு பக்கம் அந்த பாட்டு, ஒரு பக்கம் புலவர் பாட்டு, பிரச்சனை இருந்த ஒரு குடும்பத்துக்குள்ளாக அங்க ஒன்னும் நம்ம செய்ய முடியாது, உருவாக்க முடியாது. அதற்காக தான் தேவன் நமக்காக ஒரு நாளை நமக்கென்று கொடுத்திருக்கிறார். அந்த நாளையே நாம் யோசித்து பாருங்கள். இந்த நாட்கள் நம் வாழ்க்கையில் தேவனுக்காக வாழ வேண்டிய காலங்கள். அதை நாம் புடமிடுகிற அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாக பாருங்க, உங்களையும் புடமிடுகிறார், பிரசங்கிக்கிற என்னையும் புடமிடுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் என்பது இருபுறமும் கருப்புள்ள பட்டை. அதுக்கு பேசுகிற என்னை என்ன பண்றாங்க? நீ திருத்துடா. அவங்க திருத்தாங்க. யார் திருத்து? முதலாவது நீ சிறப்பட்டு பிற்பாடும் சகோதர பிரசங்கிக்கிற நீ முதல்ல திருந்து, நீ நேரத்துக்கு வா. 2 பேரையும் புடமிடுகிறார். அதுக்கு பிரசங்கிக்கிற யாரும் தெரியவர் கிடையாதுங்க. பவுல் சொல்ற போராடினே இதுவரைக்கும், ஜீவனை விடுவரைக்கும் போராட்டம் தான். அதனால் அங்கே புடமிடுவது யாரை புடமிடுகிறார்? ஜனங்களையும் புடமிடுகிறார். லேவியர் என்ன செய்கிறார்? அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து
கேட்டு அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் அவர்கள் கர்த்தருடையவர்களா இருக்கும்படிக்கிறதுங்க. நான் யாருடையவர்களா இருக்கணுங்க? கர்த்தருக்குரியவர்களா இருக்கும்படிக்கு தான் ஆலயம் புடமிடுதல் எல்லாமே இங்கதான். உடன்படிக்கை பண்ணி கொண்டு வந்தார்களா? எங்க கொண்டு வந்து உடன்படிக்கை பண்ணி உடன்படிக்கை பண்ணாரு இல்லையே. ஆலயத்துக்கு போன வச்சுக்கப்பட்டான், ஞானஸ்தானம் உடன்படிக்கை செஞ்சாச்சுங்க. அதுக்கு பிறகு புடமிடுகிறார், ஆலயத்தில் தான் புடமிடுகிறார். ரொம்ப பேசி என்ன பண்ணுங்க, புடமிடுவார். அப்ரகாமுடைய வாழ்க்கையிலே புடமிட்டார். 25 ஆண்டுகள் புடமிடப்பட்டார். பிற்பாடு தான் ஈசாக்கை பெற்றெடுத்தார். அவ்வளவு சீக்கிரம் வராது ஆசீர்வாதம். ஃபாஸ்ட் ஃபுட் கிடையாதுங்க, சீக்கிரம் வராது. தாமதித்தாலும் காத்துரு, அது போய் சொல்லாது. அது நிச்சயம் வரும். எனக்கு வரும், எனக்கு ஒரு நன்மை, எனக்கு நம்பிக்கை உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. அதனால் புடமிட இடம் கொடுக்க வேண்டும். யோசேப்பை புடமிட்ட பிற்பாடு, யோபை புடமிட்ட பிற்பாடு பொன்னாக விளங்கினாரே. நீங்க உலகத்துக்கு ஒரு வேல்யூ, நீங்க உலகத்துக்கு ஒரு சால்ட், இந்த உலகத்துக்கு ஒரு லைட், நீங்க உலகத்துக்கு ஒரு மவுண்டன் சிட்டி, நீங்க ஒரு காட் டெம்பிள், தேவ ஆலயம். நீங்க நம்ம சாதாரணமா யோசிக்கிறோமே, நம்ம ரொம்ப சிம்பிளா யோசிக்கிறோமே. இல்லையே, தேவனுடைய மைண்ட்ல வந்து நம்ம ஒரு பெரிதா எண்ணுகிறாரே. மீன் பிடித்த அந்த சீசர்களை பெரிதா எண்ணினாரே தேவன். அவர் திக்குவாயும் மந்தமாவுள்ள மோசையும் ஒரு பெரிதா எண்ணினாரே தேவன். உங்களை எப்படி எண்ணுகிறார் தேவன்? பெரிதாக எண்ணுகிறார். அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். புடமிடுகிறார். ஆசிரியர் அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அங்கே பார்க்க நீதியாக என்ன செய்ய வேண்டும்? எல்லாமே நீதியாக தான் தேவனுக்கு செய்யணும். அதுக்கு அநீதியா எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தேவனுக்கு நீதியின் சூரியன் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறோம்? எல்லாமே ரைட்ஸா இருக்கணும். நம்முடைய ஆராதனை, நம்முடைய துதி எல்லாமே ரைட்ஸா இருக்கணும். பணம் அல்லது நம்முடைய நீதிதான் அவருக்கு மிக மிக அவசியம். தேவனை தேடுகிற அந்த காரியம் நீதியா இருக்கணும். எல்லாவற்றையும் அறிந்தவர் கண்ணீர் துணிகளை கூட கணக்கில் வைக்கிறதை தராதுங்கிறது நீங்களா? நீதி, நீதியோடு நாம் தேவனை ஆராய்ந்து நீதியோடு நாம் எப்ப கொடுக்கணும். பணத்தை நான் இப்போது சொல்லவில்லை, அதுக்கு நம்மை நீதியாய் கொடுக்கணும். அதுக்கு காலேஜ் உங்களுக்கு டைம் இருக்கு, அந்த நேரத்துக்கு போனா அதுக்கு நீதியா ரைட் சைடு சொல்லுங்க பாக்கலாம். நீதி கிடையாது. அவங்க சொல்லுவாங்கன்னா காலேஜா இருக்கிறது கேட்க மாட்டாங்க. இங்கே யாரு கேட்கறதுக்கு கிடையாது. கேட்டா போச்சு, கேட்டா எங்குதான் அவர் நீதியாச்சு, நீதியாயிற்று. இவர் நீதிமான், இவர் நிமித்தமா எனக்கு உறக்கம் வரவில்லை என்று சொல்லி எல்லாத்தையும் மனைவி சொல்கிறார் அல்லவா? யாருக்கு? நீதியின் தேவ சமூகத்துக்கு போகிறேன், புடமிட்டு செய்கிறார், என்னை நீதியாய் மாற்றுகிறார். நீதியா மாறணும், நான் நியாயமா மாறணும். எங்க வந்து தான் மாற முடியுங்க? ஆலயத்துக்கு வந்து தான் மாற முடியும். இல்லாவிட்டா கடந்த வாரம் செல்ல வரல, பணவாரம் மெசேஜிங்க அவர் மானத்துக்குரியவர், நாமும் மானத்துக்குரிய. மிஸ் பண்ணிட்டோமா இல்லையா? மிஸ் பண்ணிட்டேங்க. இல்லங்க நான் வாட்ஸ்அப் என்ன பண்ணுங்க, நாங்க மெசேஜ் நாங்க இல்ல, இங்க வந்து ஆராதிப்பது யூடியூப்ல கேட்பது தேவன் இருக்கிறா. அது கேட்டது கட் பண்ணி என்ன பண்ணுங்க, பேத்தி நம்ம எனக்கு டச் என்ன பண்ணுங்க, நான் போர் அடிக்குது பாஸ்டர் என்ன பண்ணுங்க, யூடியூப்ல பேசுங்க கட் பண்ணி இங்க என்ன பண்ணுங்க, பேசிதான் ஆகணும், நீங்க கேட்டுதான் அப்படியே. அதுக்குதான் தேவ ஆலயம். கருணையை கொண்டு கர்த்தர் பேசுவார். கருணையை கொண்டு கர்த்தர் பேசினார். யாரோட பேசினார்? இளையவனோடு கூட பேசினார். எதை குறித்து பேசினார்? தன் தேவ திட்டங்களை குறித்து பேசினார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கருணை கொண்டு கர்த்தர் பேசுகிற தேவன். அதனால் இன்றைக்கு தேவன் புடமிடுகிற இடம் என்ன? ஆலயம் தான். உடன்படிக்கை செய்யப்பட்ட இடம் எங்கே? ஆலயம் தான். உடன்படிக்கை தேவ சமூகத்தை விரும்பி வருகிறபடினாலே நம்மை கர்த்தர் புடமிட்டு ஒரு மேன்மையான ஒரு சாதத்துக்கு கொண்டு வருகிறார். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையையும் எருசலேமின் காணிக்கையையும் கர்த்தருக்கு பிரியமாயிடுறதுக்கு காணிக்கை பத்தி சொல்ல உங்களை குறித்து தான் கர்த்தர் பேசுகிறார். அல்லது காணிக்கை அல்ல. அது வரைக்கும் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ஆலய ஐக்கியம் வந்து ஒழுங்கு இல்லாம, நீதி இல்லாம அவங்க இஷ்டப்பிரகாரம் வருவாங்க போவாங்க. வித்தியாசமா இருந்தபடினால கூட புடமிட்டு அவரை ஒழுங்குபடுத்தி செய்கிறார். அதுக்கப்புறம் செய்கிறார் பார்க்கிறோம். அப்பொழுது பூர்வ
நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு நம்ம பிரியமானது. பதில் சொல்லுவோம், நான் அப்பெல்லாம் அப்படி இருந்தேன், இப்ப இப்படி மாறிக்கிறேன், எப்ப அப்படி இருந்தீங்க, எப்பவும் ஒரே மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அந்த கதை இருந்தா நான் கூட யோசிப்பேன், அந்த நாட்களை ஓப்பனா போவேன். அன்னைக்கு ஓப்பனர் போனேன், என்ன பண்ணி வளர்ந்து என்ன பண்ண நானு பசிக்கிற அளவுக்கு மாற வேண்டும் அல்லவா. நாங்க அந்த நாட்களை யோசிப்போம். சபையில மாதிரி மொழிகள்லாம் செய்யும் போது நம்ம என்ன பண்ணாங்க, அந்த பழைய ரெக்கார்டு என்ன பண்ணாங்க, அந்த நாட்கள் எப்படி அந்த நாள் ஞாபகம் இல்ல. இன்றைக்கு எப்படி இருக்கிறது? இன்றைக்கு ரச்சனைனால் இன்றைக்கு அனுகிரகக்கால்னா தேவ காரியம் என்பது தொடர்ச்சிங்க, தொடர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க. தேவ உறவு என்பது லிமிட்டட் என்ன கிடையாதுங்க, மற்றதுக்கெல்லாம் லிமிட் இருக்கிறாருங்க. அவர் உறவு எது வரைக்குங்க, மரித்த பிற்பாடு எதுங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவுக்கு அப்புறம் தான் பெரிய கெயின் இருக்கு எனக்கு தெரியுங்களா. எப்ப கெயின் இருக்கு? இது கெயின் கிடையாது. இது கிடையாது. ஆராதிக்கிற எந்த காரியத்தை விட மரணத்துக்கு பின்னால் ஒரு கெயின் இருக்கிறது அல்லவா, அது மகிமையான ஒரு காரியம். அதனால் இங்கே சொல்லப்பட்டவன் செய்யலாம், பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களில் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும். உங்கள் துதி எப்படி இருக்கிற தேவனுக்கு சொல்லுங்க, பிரியமா இருக்கணும். நான் பேசக்கூட பேசுவார் இல்ல, பிரியமா இருக்கணுங்க. நம்முடைய ஆராதனை, நம்முடைய துதிகள், நம்முடைய எல்லா காரியங்களும் தேவனுக்கு பிரியமா மாறணும்னா எதன் மூலமாக தான் மாற்ற முடியும்? தேவனா ஆலயத்தின் மூலமாக தான் மாற்ற முடியும், தவிர வெளியில் இருப்பதனால எந்த மாற்றமும் வராது. அவன் சொல்லுங்க, அதற்காக தான் சபைகளை கர்த்தர் ஒழுங்குபடுத்தியிருக்கிறார். ஆராதனை பிற்பாடு நம்ம திருமதியை கடந்து போய் அது ஒரு ஒழுங்கு. என்ன ஒழுங்கு? அவரோடு கூட அவருடைய சரீரத்தையே அப்பத்தை புசிக்கும்படியான ஒரு உணவில் போகிறோம், ரத்தத்தை பானம் பண்ணும்படியாக ரசத்தை பானம் பண்ண போகிறோம், ரத்த உறவு சரீர உறவுக்குள்ளாய் போகிறோம். அவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்திருக்கலாம். அதனால் அவன் அந்த அனுபவத்தில் போகிறான். நான் நியாயத்திற்கு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரக்காரருக்கும் பொய்யான இருக்கிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் ஆகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்து கொள்ளுகிறவர்கள். நீங்க பார்க்கிறோம், இந்த அனுபவம் நமக்கு இருக்கிறது. உள்ள வந்துட்டு பிற்பாடு என்ன பண்ணுங்க, சுத்திகரிக்கப்படுறாங்க. யாரை சொல்லுகிறார்? வெளியே இருக்கவளை சொல்லுகிறார். யார்? நியாய தீர்ப்பு செய்யும்படி இடத்தில் வந்து சூனியக்காரர்களுக்கும் விபச்சாரக்காரருக்கும் பொய்யான இருக்கிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் யூத ஜனங்களை குறித்து எஸ்ரேல் குறித்து பேசுகிறார். வெளியே இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க? வெளியே இருக்கிறாங்க, பயப்படாம இருக்கிறாங்க, சூனியத்துக்கு இருக்கிறாங்க, பொய்யானை இருக்கிறார்கள், விபச்சாரத்தில் இருக்கிறார்கள். இப்படி எல்லாம் வெளியே இருக்கிறவர்களை சொல்லுகிறார். பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியா இருக்கு. பாருங்க, தீவிரமா வருவாங்க. அழுகிறது வருங்க. அதே மாதிரி நம்ம தீவிரமா எல்லாரையும் கொண்டாருங்க. இனி ஒரு நாட்கள் வந்து எல்லாமே ரொம்ப ஸ்பீடா தான் அமைச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய வருகைக்கு முன்பாக எல்லாம் எப்படி இருக்க போதுங்க, ஆசீர்வாதமும் ஸ்பீடு தான், தீமையும் எல்லாமே ஸ்பீடா தான் நடக்க போகுது. வருகைக்கு முன்பாக நடக்கிற அடையாளம் தெரியுங்களா? அதனால் இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டுமனை ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லிட்டார். அதற்குரிய வழிமுறைகள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறபடினாலே நாம் தீவிரமாக இருப்போம். தேவக்கார தாமதம் உடனுக்குடன் செய்யணும். தேவக்காரன் யோசிக்கிறதா கிடையாது. ஜெபம் பண்ண உடனே ஜெபம் யோசிப்பது கிடையாது. மற்ற காலம் யோசிக்க. நீங்க தேவகாரத்தை மாத்திரம் யோசிக்காதீங்க. நீங்க தீவிரமா செயல்பட்டா அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? கொஞ்சம் இங்கிலீஷ்ல கொஞ்சம் தீவிரமா. ஒன் படிங்க அதே மாதிரி. ஃபைன் ப்ளீஸ். மல்கியா சரிங்களா? தீவிரமா சரி, ரெண்டுத்துல தான் இருக்குல்ல. 6 5 பாருங்க. இந்த வாய்ஸ் ரெண்டுத்துல ஒரே வாய்ஸ் தீவிரமா. ஜீசஸ் 3 தீவிரமா இருக்கு. அதே மாதிரி 5 ரெண்டு வாய்ஸ் ஒரே. மூன்றாம் அதிகாரம்
1 வாசிங்க, 3-5 வாசிங்க பார்க்கலாம். Jesus, hallelujah. ஒரே ஒரு சொல்றீங்க அது Lord our God, you send me message to prepare the way for me. இந்த தமிழ் பார்க்கும்போது இடத்துல தீவிரமாக அப்பா இன்றைக்கு நம் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் வெகு சீக்கிரமாக அதுல சடனா எல்லாம் நடந்தது. உங்களுக்கு வேண்டிய அற்புதத்துக்கு தாமதமாகாது தீவிரமாய் தேவன் செய்ய போகிறார். கர்த்தர் உயர்த்த போகிறார் நம்மை. இனி காலம் செல்லாதுங்க, தேவ ஜனங்களை உயர்த்த வேண்டிய நேரம் வந்து விட்டது. நம்மை கொண்டுதான் சாட்சிகள் அதுக்கு அங்கே நாம் பார்க்கிறோம். அவர் என்ன செய்கிறாங்க, விரோதமாக தீவிரமான சாட்சியா இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் என்ன செய்கிறார், யாருக்கு அவர்கள் அழிவது சாட்சியை பார்ப்பார்கள், நாம் ஆசீர்வதிக்கப்படுவது சாட்சியை பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பதை அநேகர் சாட்சியை பார்ப்பார்கள். தேவனை விட்டு பொய்யராயோ தேவனை விட்டு பயப்படாமல் இருக்கிற அனைவருடைய வாழ்க்கை சாட்சி, தேவனை தேடாதபடினால் இந்த வேதனை வந்தது என்று சாட்சி. சாட்சி கடைசி நாட்களில் சாட்சியை கர்த்தர் நிறுத்தபடியான நேரமா இருக்கிறபடினாலே நம்ம தேவனை எவ்வளவு தேவனை தீவிரமா தேடணுமோ அவ்வளவாய் தீவிரமாய் தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். பலகணிகளை திறக்க தேவனுடைய சித்தர்கள் நீங்க பார்க்கதான் போறீங்க. அவன் சொல்ல பார்க்கலாம், உலகம் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் தன் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கடைசி ஒன்றை நான் சொல்லி முடிக்க வாஞ்சிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 15 வாசகம். என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளப்பதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். பொற்கோலை பிடித்திருந்தான். அந்த நகரம் சதுரமாய் இருந்தது, அது அகலமும் நீளமும் சமமாய் இருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 அளவாய் இருந்தது. அது நீளமும் அகலமும் உயரமும் சமமாய். மதிலை அளந்தபோது அந்த தூதனுடைய அளவாகிய மனுஷன் அளவின்படியே 144 முழமாய் இருந்தது. அதன் மதில் வச்சிரக்கல்லாய் இருந்தது. அதுக்கு வானத்துல விழுந்தது எல்லாம் மதில்தான் இருந்தது. ஆனா அங்க நல்ல மதில் இருக்கு, வானங்களுக்கு மேலாய் இருக்கிறது. தேவனுடைய நகரமானது இருக்கு, வச்சிரக்கல்லாய் இருக்கிறது. ஒரு டைம்ஸ் என்ன பண்ண வீட்டுல பண்ணுங்க, அந்த வால் என்னதான் இருக்குங்க, வச்சிரக்கல்லா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா நம்ம பார்த்துட்டு நடக்குது. வச்சிரக்கல்லு நம்ம என்ன பண்ணுங்க, கோல்ட்ல பார்ப்போம், டைமண்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் இதெல்லாம் ரொம்ப ரேர். அதுக்கு பெரிய ராஜாக்கள் மட்டும்தான் வச்சிரக்கல்லாம். வானம் இருக்குதுனாங்க ஞானமாய் நமக்காய் உண்டாக்கி இருக்கிறார். இந்த பூமி நம்ம சிம்பிளா இருக்கணும், நமக்காக தேவன் கிரியேட் பண்ணிருக்கிற அந்த வானங்களுக்கு மேலான ஒரு நகரம் இருக்கிறபடினாலே இந்த பூமியிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அங்கே தொடர்ந்து வாசிக்க வச்சிருக்கட்டும் எல்லாம் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய். நகரம் நகரம் இருக்கு, பியூர் கோல்ட் நதுங்க. எப்படி இருக்கு நகரமே நதுங்க. நம்ம சாரம் பண்றோம், கருத்துல போறோம். நகரம் எப்படி இருக்குங்க, எவ்வளவு ஞானமாய் கர்த்தர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நம்ம மைண்ட்ல யோசிச்சீங்கன்னா நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி வருங்க. வளர்ச்சி எதுக்காக தேவன் போட்டிருக்கிறாங்க இல்லங்க. நம்ம லைஃப் நான் இங்க இதற்கெல்லாம் நான் யோசிக்கிறேன். எனக்கு நகரமா எப்படி இருக்க போதுங்க, ஏரியா கிடையாதுங்க, சிட்டி. அது கொஞ்சம் படிங்க. The wall was built of jasper and the city was made of pure gold, clear as crystal. City நாதுங்க, சிட்டியே எப்படி இருக்குங்க, இந்த ரூமே ஒரு கோல்டா இருக்கு. யோசிச்சு பாருங்க, சிட்டி. ஹல்லேலூயா. நமக்காக ஒரு சதத்தை ஆயத்தம் பண்ணுகிற அந்த சதம் இந்த சதத்துக்கு ஈடா, இதற்கு ஈடா இந்த உறவுகள் இதெல்லாம் ஒரு பெரிய இதற்கு ஒண்ணு கிடையாது. இதையெல்லாம் நம்ம மைண்ட்ல யோசிக்கும் போது நாம் ஆவியிலே வளர்ந்து அநேகரை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்துவோம். அதனால் அங்க அவ்வளவு இருக்கிறதுனால இங்கே பூமியில அவர்கிட்ட எது திறந்தா போதுங்க, இடங்களாக போவதற்கு விண்டோவை திறந்தாலே போதும். எதை திறந்தா போதுங்க, வானத்துடைய அங்க சிட்டியே இருக்கிறதுங்க. எல்லாம் வால்ல வச்சிருக்கிறது இருக்குது, சிட்டியே பியூர் கோல்ட் இருக்கிறது. தொடர்ந்து வாசிக்க பிடிச்சதா ப்ளீஸ். நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், இரண்டாவது இந்திர நீலம். இதெல்லாம் நம்ம வார்த்தையில பார்க்கிறோம், ஒரு நாள் நேரடியாக பார்க்க போறோம். அதிலே சொல்ல பார்க்கிறோம், இந்த லெவல்ல நம்மள கர்த்தர் அழைத்து இருக்கிறார்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பூமியில யாருங்க வேற லெவல்ல இருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்கள வயது புரியுங்க நீங்க தான் ஒரே லெவல்ல இருக்கிற மாதிரி இல்ல. நம்ம யார் தான் சொல்லுங்களா கொஞ்சம் காசா சொல்லுங்க பார்க்கலாம். தம்பி நீங்க சொல்லுங்க. தம்பி நீங்க சொல்லுங்க. நான் வேற லெவல் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெமா நீங்க சொல்லுங்க. முடியல அவர் வேற லெவல் தான். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க கண்களை மூடுவோமா. வானத்தின் பலகணியில் திறக்கப்படுகிறார். பதற்றம் வேண்டாம், தடுமாற்றம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம், திகில் வேண்டாம். உடன்படிக்கை தேவனை ஆராதிக்கின்றோம். நம்ம உடன்படிக்கை மறந்துட்டுக்கலாம். அவர் மறக்கல. அவர் மறக்கல உடன்படிக்கை. அழைச்ச நாள்ல இருந்து இந்த நேரம் வரைக்கும் அவர் மறக்கவே இல்லை. சொன்னபடியே ஆசீர்வதிப்பார். சொன்னதை அப்படியே செய்யும். வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ளது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி பார்க்க ஒப்பு கொடுப்போம். பூமிக்குரிய எந்த காரியத்துக்கும் நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொண்டார். அதினதின் காலம் வரும்போது, அதினதின் நேரம் வரும்போது எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். நமக்காக பலிப்புக்கு ஒப்பான பொன்னகரமான காரியம் எல்லாம் செய்கிறார்கள். அது யாருக்காக? தஞ்சனங்களுக்காக. ஆலயத்தை உண்டாக்கினது நமக்காக தான். வானங்களுக்கு மேலாய் இருக்கிற இந்த பரலோகத்தில் இருக்கிற எல்லா காரியம் நமக்காக தான். அதனால் விசேஷமானவர்கள் நாம் தொடர்ந்து தேவனை துதிப்பதிலே கவனமாய் இருப்போம். தேவனை தேடுவதிலே உறுதியாய் இருப்போம். எல்லோருக்கும் முன்மாதிரியாக இருப்போம். நன்றி ஆண்டவரே. இந்த அனுபவத்தில் தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இதோ இந்த மாதம் எங்களுக்காக வானத்தின் பலகணியை திறந்திருக்கிறீர். அதற்காக சோதனையா. உடன்படிக்கையை நாங்கள் இன்னும் வளரும்படியாக புடவிடுவதற்கான இடம் எடுக்கிறையா. எதுவும் எங்களை புடவிடுவது டெஸ்ட் என்பது எங்களுக்கு பாதிப்பு அல்ல. எங்கள் வாழ்க்கையில் சாதனையை மாற்றுவதையே அடைத்திருக்கிறீர். கர்த்தாவே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நாங்கள் திருவிருந்துக்குள்ளே கடந்து போக போகிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஒரு விஷயங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி எங்களை சுத்திகரிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும், அதை எங்களுக்கு பாத்திரமாய் மாற்றுகிறார். யாவரும் நல்ல சுகத்தோடு, பலத்தோடும், ஆரோக்கியத்தோடும் இருக்கபடியே இந்த மாதங்களால் நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.